பெண் குழந்தை இருந்தது. அத அவ முதுகுல சுமந்துகிட்டு இருந்தா. ராத்திரி முழுக்க அந்த குழந்தை அழுதுகிட்டே இருந்தது. தான் அம்மா இறந்ததை எண்ணி துடிச்சுக்கிட்டே இருந்தது. அது கொடூரமான இரவு. ஆனா விடிஞ்சதும் இந்த விஜயநகரம், இந்த நாடு, இந்த அரியணை என்னோடதாயிடுச்சு. ஏன் நாடாகவே ஆயிடுச்சு. எங்க இருக்கீங்க கோழைகளா? ஒரு பொண்ணை கட்டி போட்டு கொள்ள அடிச்சிட்டீங்க. இது ரொம்ப கோழைத்தனம். எங்க இருக்கீங்க? முன்னாடி வாங்க. ஓ இளவரசியா? நான் இளவரசியா? இல்ல, நான் இளவரசி இல்ல. நான் யாரு? இந்த அரண்மனை என்னோட வீடு இல்ல, என் வீடு. நான் என் வீட்டுக்கு போகணும், என்னோட வீட்டுக்கு. ஆனா என் வீடு எங்க இருக்கு? என் வீடு ஏது? சந்திரகாந்தா, உனக்கு இப்ப உடம்பு சரியில்லை. நீ கொஞ்சம் தள்ளி ஏறு. நான் இப்ப எங்க இருக்கேன்? நீங்கெல்லாம் யாரு? நான் யாரு? இங்க உனக்கு யாரும் இல்ல, ஆனா உனக்கு நான் இருக்கேன். என்ன நடந்தாலும் சரி, வீரா உன் கூடவே இருப்பான். உன் அம்மாவையே மறந்துட்டியா? ஐரா, இப்ப வேண்டாம். நாம முதல்ல இங்கிருந்து கிளம்புவோம். என் வாழ்க்கைய பறிச்சவளே, உன்னோட உயிரை எடுக்க போறேன். உன்னோட எல்லா வழியும் நான் போக்குறேன். எந்த கிழவியோ சந்திரகாந்தாவோட உயிரை அன்னைக்கு காப்பாத்தினது அதே கிழவிதானே? இவ என்ன பண்றாங்க? இந்த கிழவிய யார் இப்ப கூப்பிட்டாங்க? இவ இப்பதான் வரணுமா? என் அன்பு மகளே, எந்த கோமியதகம் முன்ன ராகுதேவர்கிட்ட இருந்து காப்பாத்துச்சோ, இனிமே அதே கோமியதகத்தால மட்டும்தான் உன்னை காப்பாத்த முடியும். ஆனா அது எங்க இருக்கு? ஒருவேளை உன்னோட அறையிலே அது விழுந்திருக்குமோ? கிழவி அப்படி இங்க என்ன தேடுறா? ஒருவேளை அவளோட எலும்பு ஏதாவது உடைஞ்சு விழுந்துருச்சா என்ன? இவ பண்ற வேலைக்கு அவளோட எலும்பை இங்கேயே உடைச்சாகணும். அப்படி என்னதான் தேடுறா? சந்திரகாந்தாவோட நினைவுகளை திரும்ப வர வைக்கிறதுக்கு எனக்கு அந்த கோமியதகங்கள் வேணும். அது மட்டும் திரும்ப கிடைக்கலன்னா இவளுக்கு நினைவுகள் எப்பவுமே வராது. மரணம்? ஏன் மரணமா? ஒருத்தர் எவ்வளவு சிரிக்கிறாங்களோ அவ்வளவு அழுவாங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நான் மாயாவிக்கெல்லாம் மாயாவி, இந்த உலகத்திலேயே பெரிய மந்திரகாரி, ராணி ஐராவதி. உள்ள இருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியாது. உள்ள இருக்கிறவர் இந்த உலகத்தோட மிகப்பெரிய மந்திரவாதி, மிகப்பெரிய ஞானி, மாய ராஜா ஆதிசேஷன். நீ உள்ள போகணும்னா அதை எடுத்துட்டு வா. அதுதான் உன்னை ஆதிசேஷன் கிட்ட கூட்டிட்டு போகும். அது என்ன? சொல்லு, அது என்ன? இல்லனா பாம்போட சட்டையாலேயே உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். அதேதான், அதேதான், பாம்போட சட்டை. அப்பா, நம்ம சிறைச்சாலைக்கு ரொம்ப என்ன மகாவிஷ்ணு பூஜையை பண்றியா?
ஆமா, நான் பண்றேன். எனக்கு நான் யாருங்கிறது தெரியணும். எவ்வளவு நாள் தான் நான் யாருன்னு தெரியாம இருக்கிறது? என் கடந்த காலத்தை பத்தி நிகழ்காலத்துல நான் தெரிஞ்சுக்கணும், எதிர்காலத்தை உருவாக்கணும். நான் நாராயண பூஜையை பண்றேன். இந்த ரத்தினமாலை கெகனாவோடதாச்சே. சந்திரகாந்தா கேட்டப்ப கூட கெகனா தரமாட்டேன்னு சொன்னாளே. ஆனா இது எப்படி இங்க? கெகனாக்கு தெரியாம கீழே விழுந்திருக்கும். ஆனா அந்த தாம்பாளம் என்னை எப்படி இங்க கூட்டிட்டு வந்துச்சு? அது எங்க போச்சு? என்ன நடக்குது இங்க? இங்க மாய வேலைகள் நடக்குது. அப்படின்னா அம்மா திரும்பவும் சந்திரகாந்தாவை இல்ல அம்மா தான் மாறிட்டாங்களே, என்கிட்ட மன்னிப்பும் கேட்டாங்களே. அப்புறம் எப்படி? இல்ல, நான் எதுக்கு ஒரு தடவை கோயிலுக்கு போய் பார்த்தாகணும். அம்மா ஏதாவது செஞ்சிருந்தா சந்திரகாந்தா நிச்சயம் அங்க கிடைப்பா. இந்தாங்க ஆதிசேஷனோட சட்டை. உண்மையானது, போலி இல்ல. எப்படி நம்புறது? சில நேரங்கள்ல போலியும் உண்மையா தெரியும், உண்மையும் போலியா தெரியும். இது மாய உலகம். இங்க என்ன வேணாலும் நடக்கலாம். எங்க உயிரை பணயம் வச்சு இதை எடுத்துட்டு வந்திருக்கோம். இது உண்மைதான். இனி எங்களை உள்ள போக விடுங்க. போங்க. நீங்க ஆதிசேஷனுடைய சட்டையை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இது வரைக்கும் என்னது மாயப்பூவா? மாயப்பூவோட சாரை குடிச்சா மனுஷங்க செத்துருவாங்கன்னு உனக்கு தெரியாது? நிறைய கொடுத்தா சாவாங்கன்னா கொஞ்சமா தான் கொடுப்பேன். அந்த சாரை கொஞ்சமா கொடுத்தோன்னா மூளை நல்லா வேலை செய்யும். மயங்கினவங்களுக்கு நினைவு திரும்பும். ஆனா இவளுக்கு நினைவு திரும்பல. என்னதான் தெரியல. அவளுக்கு நினைவு திரும்புதுன்னு நினைக்கிறேன். நீ என் உயிரை காப்பாத்திட்ட. உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. சந்திரகாந்தா அவ மயக்கம் போட்டு விழுந்துட்டா. என்னால அவளை காப்பாத்த கூட முடியாம போயிடுச்சு. கோமியதகத்தை நான் அவ தலையில எரிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் அவளுக்கு நினைவு திரும்பிச்சான்னு தெரியல. வீரா வீரா அவளுக்கு மாயப்பூ சார ஊட்டினா. கொல்றதுக்கா காப்பாத்துறதுக்கான்னு அந்த விஷ்ணு பகவானுக்கு தான் தெரியும். ஏன்னா கொஞ்சமா கொடுத்தா மனுஷங்க சரியாயிடுவாங்க, ஆனா நிறைய கொடுத்தா இறந்து போயிடுவாங்க. அவளை சாகடிக்க தான் கொடுத்தானா என்னவோ தெரியலையே. எப்படி போவேன்? சந்திரகாந்தோட நிலைமை என்னன்னு எப்படி தெரிஞ்சுப்ப? அவகிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? என் காதலோட ஆழத்தை அவளுக்கு எப்படி புரிய வைப்பேன்? இதுக்கு எந்த வழியும் இல்லையா? ஒரு வழி இருக்கு வீரா. அது 2வது கல்யாணம். உனக்கு புத்தி மழுங்கிடுச்சா? இல்ல வீரா, இந்த ஒரே வழிதான் இருக்கு. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ. நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன உன்னை விட மாட்டேன். திரும்ப கல்யாணம் பண்ணுன்னு சொன்னது சந்திரகாந்தாவை கல்யாணம் பண்ண சொன்ன. உனக்கு தெரியாதா? கல்யாணத்துல காதல் ஆரம்பிக்கவும் செய்யும், முடியவும் செய்யும். ஒரு புது மணப்பெண்ணா இந்த மாளிகைக்கு திரும்ப வரும்போது ஒருவேளை அண்ணி திரும்பவும் உன்னை முதல்ல இருந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டா, அதுக்கப்புறம் பழைய நினைவுகள் வந்தா என்ன, வரலனா என்ன, புதுசா ஒரு வாழ்க்கைய ஆரம்பிச்சிரு. இப்ப என்ன யோசிக்கிற? என்ன யோசிக்கிறேன்னா, உன் அறிவுக்கு தலைய வெட்டலாமான் தான். வெட்டு வெட்டு. ராணி அம்மா, நீங்க கேட்டதை கொண்டு வந்துட்டேன்.
பாருங்க, இதை தேய்ச்சி தேய்ச்சி என் கையை அப்படியே செவ செவன்னு செவந்து போயிடுச்சு.